ஒரு ஃப்ரெண்டு ப்ரொக்கோலி பச்சை பட்டாணி வறுவல் கேட்டிருந்தாங்க. ப்ரொக்கோலி பச்சை பட்டாணி வறுவல் செய்யலாம். பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அது உப்பு, கட் பண்ண ப்ரொக்கோலியை போட்டுக்கலாம். அப்படியே கொதிக்கட்டும். மிக்சியில் சோம்பு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம் ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். உப்பு காய் வேகும்போது கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். 3 வரமிளகா, காரம் உங்களுக்கு தக்கன போட்டுக்கோங்க. சின்ன தேங்காய் மூடி அரை துரி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதை நல்லா மைய அரைச்சி வந்துடுறேன். காய் நல்லா முக்காப்பதம் வெந்துருச்சு. அப்படியே எடுத்து வடித்து வச்சுக்கலாம். வடை சட்டி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஈர்க்கு கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ஒன்று பொடியாக நறுக்குனது, 4 பல்லு பூண்டு பொடி பொடியாக நறுக்குனது அனுப்பிக்கலாம். தக்காளி ஒன்று மீடியம் சைஸு பொடியாக நறுக்குனது, இதையும் வணக்கிக்கலாம். அப்படியே சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் வெந்துருச்சு. 1/4 கிலோ பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். கழுவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். நல்லா கலந்துட்டுக்குவோம். இதுலேயே அரைச்சிட்டு வந்தால் கலவை போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போக வணக்கி விட்டுக்கலாம். ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா கூட இந்த நடுவில் குழி பண்ணி அதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா கரெக்டாக போயிடும். ரொம்ப காரமும் போட்டுக்கக்கூடாது, ஏன்னா ப்ரொக்கோலி எடுத்துக்காது காரத்தை. அதனால் காரம் பார்த்துட்டு போட்டுக்கணும். மிக்ஸி ஜார் கழுவு தண்ணி அப்படியே ஊற்றிக்கலாம். இதில் நல்லா கலந்து விட்டு அப்படியே மூடி போட்டு பச்சை பட்டாணி வேகட்டும். பச்சை பட்டாணி நல்லா வெந்துருச்சு. தண்ணி வடித்து வச்சுருக்கோம் இல்லையா ப்ரொக்கோலி, அதை அப்படியே போட்டுக்கலாம். நல்லா தண்ணி வச்சுக்கோங்க. பள்ளத்தையும் நல்லா கலந்து விடலாம். அடுப்பு ஹையாக தான் இருக்கணும். முக்காப்போ தான் ப்ரொக்கோலி வேக விட்ட வச்சு இப்போ நம்ம வணக்கும் போதே நல்லா வெந்து வந்துடும். பச்சை பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப வேக விட்டோம்னா சுருங்கிட்டு போயிடும். இதுதான் பதம், கரெக்டான பதம். பார்க்க அழகாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லா கிரென்ச்சியாக நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு விட்றேன். பூவை கட் பண்ணும் பொழுது கொஞ்சம் காம்பு எப்பொழுதுமே வச்சு கட் பண்ணுங்கள். சுத்தமாக நம்ம காம்பை ஒட்ட நம்ம எடுத்துட்டோம்னா பூவெல்லாம் அப்படியே உடஞ்சி போகும். கொஞ்சம் காம்பு இருக்கணும். இந்த அளவு கொஞ்சம் நீளமாக காம்பு இருக்கணும். சாப்பிட்லாம், அதனால ஒன்றும் இல்லை, காம்பெல்லாம் சாப்பிட்லாம். பாருங்கள், கொஞ்சம் காம்பு இருக்குது. இவ்வளோ தூரம் எடுத்துட்டோம்னா எல்லாம் குழஞ்சி போகும். இந்த மாதிரி வறுவல்லாம் வறுக்கும்போது தோசை திருப்பி வச்சுக்கோங்க. அப்போ உடையாமல் பதமாக நமக்கு வரும். இதில் 2 விதமாக நம்ம இந்த வறுவலை பண்ணலாம். இதில் நான் வெங்காயம், தக்காளி, பூண்டு நறுக்கி போட்டு பொடியாக நறுக்கி போட்டு செஞ்சுருக்கேன். போடாமையும் வெறும் மசாலா மட்டும் போட்டு கூட செய்யலாம். அது மாதிரி நான் வீடியோ போட்டிருக்கேன் காலிஃப்ளவரில். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எது பிடிக்குதோ அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அது இப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் சுருள கூட நம்ம வறுத்து சாப்பிட்டுக்கலாம். எனக்கு இது ஓகே. சர்விங் பவுல் எடுக்கலாம். இந்த பூ பாருங்கள் எவ்வளோ உடையாமல் அழகாக வந்திருக்குன்னு. நல்லாயிருக்கும் வறுவல் செஞ்சு சாப்பிடும்போது. நம்ம குருமாலாம் செஞ்சு சாப்பிடும்பொழுது சப்புன்னு இருக்கும். இந்த வறுவல் செஞ்சு சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்கும் நமக்கு. இதை கொஞ்சம் நம்ம கிரேவி பதத்தில் எடுத்துக்கிட்டோம்னா சப்பாத்திக்கெலாம் தொட்டுக்கலாம். சூப்பர். கேட்ட காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி வறுவல் ரெடி. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.